ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நேரவள், எபிசோட் 44. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன்னுடன் டெல்லியில் இருந்த வேதா இங்கிருப்பவள் இல்லை என்று நினைத்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தவன் மித்ராவின் அருகில் சென்று, குட்டிமா, நான் ஒன்று கேட்கவா என்று கேட்க, அவனை பார்த்த மித்ராவோ லேசாக சிரித்தவள், நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும்னா, வேதா எப்போவுமே இப்படிதான் என்று சொல்ல, ஒரு நொடி யோசித்த சர்வாவோ மித்ராவை பார்த்து, ஆனால் அவள் டெல்லியில் என் கூட இருந்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தாம்மா, ரொம்ப ரொம்ப சைலண்ட், நான் கூட அவளை ரொம்ப சைலண்டான பொண்ணுன்னு நினச்சேன் என்று சொல்ல, அதை கேட்டு சிரித்த மித்ராவோ, எது வேதா சைலண்டான பொண்ணா? நீங்கள் வேறண்ணா, எங்க 2 பேரையும் விட அவ தான் நிறைய பேசுவா. மேகா அக்ரஸிவ்னா, தர்ஷு அடமண்ட். அவ ஒரு முடிவெடுத்தானா அவ்வளோ சீக்கிரம் அதை மாற்றிக்கவே மாட்டான். அதே சமயம் அவ வாயை திறந்தா மூடுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான் என்று சிரித்து கொண்டே மித்ரா சொல்ல, அதை கேட்ட சர்வாவோ அமைதியாக வர்ஷினியுடன் வரும் வேதாவை தான் பார்த்து கொண்டிருந்தான். வேதாவை பார்த்த மித்ரா, அடங்க மாட்டியா தர்ஷோனி என்று கேட்க, அவளை முறைத்த வேதாவோ, போமத்து, அந்த பாட்டி பேசுறது மட்டும் கரெக்டா என்று கேட்டான். அப்பொழுது குறுக்கிட்ட வர்ஷினியோ, சரி அதெல்லாம் விடுங்க, நெக்ஸ்ட் மூவி போலாமா என்று கேட்க, மற்ற இருவரும் சரி என்று சொன்னார்கள். ஆண்கள் யாருக்கும் அவர்களை தடுக்க விருப்பமில்லை. அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்யட்டும் என்று நினைத்தவர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூவி போலாம் என்று சொன்னவுடன் சர்வாவை பார்த்த துருவனோ, சரி உன்னோட தேட்டர்லேயே எதுலையாவது ஒரு நல்ல மூவியாக புக் பண்ணுடா என்று சொல்ல, தன் மொபைலை எடுத்த சர்வா பெண்கள் மூவரையும் பார்த்து, என்ன மூவி பார்க்க போறீங்க என்று கேட்டான். ஆனால் அவர்கள் சொன்ன பதிலில்தான் ஆண்கள் மூவரும் அதிர்ச்சியின் உச்சிக்கு சென்று விட்டார்கள். ஏனென்றால், என்ன மூவி பார்க்க போறீங்க என்று சர்வா கேட்ட அடுத்த நொடி உற்சாகமாக, ஏதாவது நல்ல கார்ட்டூன் மூவியா இருந்தா டிக்கெட் புக் பண்ணுங்க என்று கூறியிருந்தாள் மித்ரா. அதற்கு மற்ற இருவரும் ஆமாம் என்பது போல் வேகமாக தலையசைத்தார்கள். ஆனால் அவர்களின் இந்த பதிலில் அதிர்ந்த ஆண்கள்தான் அவர்களை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலில் தெளிந்த சர்வாவோ, வாட், கார்ட்டூனா என்று கேட்க, ஆமாம் என்றாள் வேதா. அவர்கள் மூவரையும் பார்த்த துருவனோ, சத்தியமா நீங்க தான் எம்வி அக்னி வீடுன்னு சொன்னா பச்சை குழந்தை கூட நம்பாது என்று சொல்ல, அவங்க நம்பலனா பரவாயில்ல விடுங்கண்ணா என்று சொன்ன மித்ரா சர்வாவின் புறம் திரும்பி, அண்ணா புக் பண்ணிட்டீங்களா என்று கேட்க, அவனோ திரும்பி ஆதியை பார்த்தான். அவன் சரி என்பது போல் தலையசைக்க, அதை பார்த்து சர்வாவோ, எல்லாம் எங்க தலையெழுத்து என்று மனதில் நினைத்து கொண்டவன் ஒரு நல்ல கார்ட்டூன் மூவிக்கு டிக்கெட் புக் செய்த பின் அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து சர்வாவின் தியேட்டர் நோக்கி சென்றார்கள். 3 ஜோடியும் உள்ளே வந்தார்கள். அந்த தியேட்டரில் யாருமே இல்லை. அதை ஒரு முறை பார்த்துவிட்டு திரும்பி துருவனை பார்த்த வர்ஷினியோ, ஏன் இங்கே யாருமே இல்லை என்று கேட்டாள். அவளை தொடர்ந்த வேதாவும், ஆமா, ஏன் இங்கே யாருமே இல்லை, அவ்வளோ மொக்க படத்துக்கா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க என்று சர்வாவை முறைத்து கொண்டே கேட்க, அவர்கள் இருவரையும் பார்த்த துருவனோ, ஏமா நீங்க பார்க்க வந்தது கார்ட்டூன் மூவி, கார்ட்டூன்ஸ் எல்லாம் குழந்தைங்க தான் பார்ப்பாங்க, எந்த குழந்தை உனக்கு நைட்டில் தேட்டருக்கு வந்து பார்க்கும் சொல்லு என்று கேட்க, அப்பொழுதுதான் அவர்களுக்கும் அது புரிந்தது. அதில் அவனை பார்த்து கேவலமாக சிரித்தவர்கள் அவன் முறைப்பதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். பிறகு அந்த தேட்டரின் நடுவில் நின்ற வேதாவோ சத்தமாக கத்தினாள். அவளை விசித்திரமாக பார்த்தனர் ஆண்கள் மூவரும். அவளை தொடர்ந்து வர்ஷினி மற்றும் மித்ரா இருவரும் கூட அதே போல் செய்து கொண்டிருக்க, அதை பார்த்து கடுப்பாகியது சர்வாதான்.
அவன் அதே கடுப்புடன் ஆதியை பார்த்தவன், என்னடா நடக்குது இங்க, என்னடா பண்றாங்க இவங்க, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல, இவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறாங்க என்று கேட்க, அவனை அமைதியாக பார்த்த ஆதியோ, இது அவங்களோட இன்னொரு உலகம், அவங்க 3 பேருக்கு மட்டுமே சொந்தமான உலகம், இந்த நைட் அவங்களுக்கானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இந்த நைட்ல அவங்க 3 பேரும் டாக்டர்ஸும் கிடையாது, பிஸ்னஸ் உமன்ஸும் கிடையாது, வெறும் மித்ரா, வர்ஷினி, வேதா மட்டும்தான். சின்ன வயசுல அவங்க எப்படி சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இந்த உலகத்துக்குள்ள நம்மளையும் இணைக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று ஆதி சொல்ல, அதை கேட்ட சர்வா மற்றும் துருவனின் முகத்திலோ அழகான புன்னகை இருந்தது. இங்கு ஆளுக்கு ஒரு சேரில் ஏறி நின்று கொண்டு செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தவர்கள் திரும்பி தங்களை பார்த்து சிரித்து கொண்டே நின்றிருக்கும் தங்களின் கணவர்களை பார்த்தவர்கள், நீங்களும் வாங்க செல்ஃபி எடுக்கலாம் என்று அழைத்தார்கள். மறுக்காமல் அவர்களுடன் சென்று நின்றவர்கள் அவர்களின் இந்த அழகான மெமரிஸை ஃபோட்டோஸாக மாற்றினார்கள். பிறகு மூவி ஸ்டார்ட் ஆக ஒவ்வொரு ஜோடியும் ஆளுக்கு ஒரு இடத்தில் சென்று அமர்ந்தார்கள். மூவி ஸ்டார்ட் ஆனவுடன் பெண்கள் மூவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்க, அவர்களின் கணவர்களோ அவர்களை தான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். வெகுநேரமாக மித்ராவையே பார்த்து கொண்டிருந்த ஆதி, அவள் தன்னை துளியும் கண்டு கொள்ளாமல் அந்த படத்தையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து கடுப்பானவன் தன் அருகில் அமர்ந்திருந்தவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான். ஆனால் அப்பொழுதும் அவனை கண்டு கொள்ளவில்லை மித்ரா. அவள் அந்த மூவியிலேயே மூழ்கி போயிருந்தாள். அதில் கடுப்பான ஆதியோ அவளின் காது மடலை லேசாக கடித்தவன், ஏண்டி, நான் உன்னை தூக்கி என் மடியில் உட்கார வச்சுக்கிறேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம படம் பார்த்துட்ருக்க, இந்த அளவுக்கா கேர்லெஸ்ஸாக இருப்ப என்று கேட்க, தன் இடையை சுற்றியிருந்த அவனின் கைகளின் மேல் தன் கையை வைத்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு அவன் முகத்தை ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்த மித்ரா மீண்டும் திரும்பி படம் பார்த்து கொண்டே, என் கூட நீ இருக்கும் பொழுது நான் ஏன் தேவ் கவனமாக இருக்கணும், நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என்று கேட்டவள் ஆர்வமாக அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் என் பதிலை கேட்டு அவளை மேலும் தன்னுடன் இறுக்கி அணைத்தவன் அதற்கு மேல் அவளை எந்த தொல்லையும் செய்யவில்லை. அமைதியாக அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஆனால் இங்கு துருவனோ வர்ஷினியை சீண்டிக் கொண்டே இருந்தான். அதில் வர்ஷினி தான் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பெதுங்கி அமர்ந்திருந்தாள். பிறகு துருவனை பார்த்தவள், ப்ளீஸ் துரு, கொஞ்சம் அமைதியா இரு, எனக்கு இந்த மூவி பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு என்று சொல்ல, அவளை பார்த்து குறும்பாக சிரித்த துருவனோ, அப்போ பீச்சில் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு கிஸ் கொடு, அதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்கேன் என்று சொன்னான். அவனை முறைத்த வர்ஷினியோ படம் பார்த்து கொண்டு வீட்டுக்கு போய் தரந்துரு, இப்போ அமைதியாரு என்று சொல்ல, ஆனால் அவனோ அதெல்லாம் முடியாது, நீ இப்போ கொடுத்தா நான் அமைதியாக இருப்பேன், இல்லை இப்படி தான் சீண்டிகிட்டே இருப்பேன் என்று சொன்னவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். அதில் கடுப்பான வர்ஷினியோ அவன் முடியை பிடித்து மேலே இழுத்தவள் அவன் இதழை சிறை செய்தாள். ஆரம்பித்தது என்னவோ அவள்தான், ஆனால் அதை தொடர்ந்தது துருவன். அவனுக்கு போதும் என்று தோன்றும் வரையில் அவளை முத்தமிட்டவன் அவள் இதழை விடுவித்தான். அவனின் செயலில் முகம் சிவந்த வர்ஷினியோ அவளின் தலையை வேறு புறமாக திருப்பிக் கொள்ள, அவள் கன்னத்தை பிடித்து தன்னை பார்க்க செய்தவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு விட்டு, இனி தொல்லை பண்ண மாட்டேன் என்று சொல்ல, அவனை பார்த்த வர்ஷினியோ, பிரேக்குக்கு அப்புறம் நான் மித்ரா வேதா கூட போய் உட்காந்துக்கவா என்று கேட்டாள். அதில் ஒரு நொடி அவளை ஆழமாக பார்த்த துருவனோ, ஏன் நான் உன்னை தொல்லை பண்ணுறேன்னு அவங்க கூட போகிறேன்னு சொல்கிறியா என்று கேட்க, அவனை முறைத்த வர்ஷினியோ, இல்லை துரு, எப்போவுமே நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்து மூவி பார்ப்போம், அதனால தான் என்று சொல்ல, அதை கேட்டு சிரித்த துருவனோ சரி என்று தலையசைத்தான்.
இங்கு மித்ரா மற்றும் வேதா இருவரும் ஆதி சர்வாவிடம் அதே கேள்வியை தான் கேட்டிருந்தார்கள். அவர்களின் விருப்பத்தை புரிந்து கொண்ட இருவரும் சரி என்று சொல்லியிருந்தார்கள். இங்கு ஆர்வமாக அந்த கார்ட்டூன் மூவியை பார்த்து கொண்டிருந்தாள் வேதா. அப்பொழுது அவளின் கழுத்து வளைவில் சூடான மூச்சு காற்று விழவும் ஒரு நொடி திடுக்கிட்டாள். அவள் திரும்ப நினைக்க அவள் காதில் சர்வாவின் மெல்லிய குரல் கேட்டது. என்னை பத்தி என்ன பேச்சு பேசுறடி நீ என்று சொன்னவனின் விரல்களோ அவள் இதழை வருடியது. இந்த வாய் தானே என்னை பத்தி பேசுச்சு, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம் என்று சர்வா கேட்க, இங்கு வேதாவோ விதிர்த்து போனாள். அதிர்ச்சியுடன் வேதா சர்வாவின் புறம் திரும்ப, இதற்காக தான் காத்திருந்தேன் என்பது போல் அவளின் சிவந்த இதழ்களை சிறை செய்தான் சர்வா. அவனின் இந்த செயலில் வேதாவின் விழிகளோ அதிர்ச்சியில் விரிந்தது. வன்மையாக அதே சமயம் ஆழமாக அவளை முத்தமிட்ட பின்னே அவளை விட்டான் சர்வா. அவள் இதழை விட்ட பின்பும் கூட பேயறைந்ததை போல் அமர்ந்திருந்தாள் வேதா. இப்பொழுது பிரேக் வர மித்ரா மற்றும் வர்ஷினி இருவரும் ஆதி துருவனிடம் சொல்லிவிட்டு வேதாவுடன் போய் அமர்ந்து கொண்டார்கள். ஆண்கள் மூவரும் அவர்களுக்கு பின்னால் இருந்த ரோவில் தான் உட்கார்ந்திருந்தார்கள். மூவி ஸ்டார்ட் ஆன பின் மித்ரா மற்றும் வர்ஷினி இருவரும் உற்சாகமாக அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்க, ஆனால் எப்பொழுதும் அவர்கள் மூவரும் இப்படி படம் பார்த்தால் அதிகமாக சேட்டை செய்யும் வேதாவோ இன்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அது மித்ரா மற்றும் வர்ஷினிக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் அமைதியாக இருந்தார்கள். பிறகு படம் முடிந்து 6 பேரும் வெளியில் வர, அப்பொழுது வேதாவை நிறுத்திய மித்ரா மற்றும் வர்ஷினி இருவரும், என்னாச்சு தர்ஷு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, உள்ள போற வரைக்கும் நல்லா தானே இருந்த என்று கேட்டாள் மித்ரா. அவளை தொடர்ந்த வர்ஷினி வேதாவின் கன்னத்தில் கை வைத்தவள், என்னாச்சு வேதா, ஏன் இப்படி இருக்க என்று கேட்டாள். அவளின் விழியோ ஒரு நொடி சர்வாவின் மேல் படிந்தது. அவள் தன்னை பார்ப்பதை பார்த்த சர்வாவோ அவளை பார்த்து கண்ணடித்தான். அவன் இதழிலோ ஒரு குறும்பு புன்னகை இருந்தது. அதை பார்த்த மறுநொடி தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள் வேதா. ஆனால் மித்ரா மற்றும் வர்ஷினி கேட்டதற்கு வேதா சர்வாவை பார்த்ததும் அவன் அவளை பார்த்து கண்ணடித்து குறும்பாக சிரித்ததையும் பார்த்த ஆதி மற்றும் துருவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று ஓரளவுக்கு புரிந்தது. அதில் மித்ராவை பார்த்த ஆதியோ, அம்மு வா போலாம், அவளை சர்வா பார்த்துப்பான் என்று சொல்ல, சர்வா பார்த்துப்பான் என்று ஆதி சொன்னதில் உள்ளே அவன் செய்த செயல் வேதாவிற்கு ஞாபகம் வந்தது. அதில் வேகமாக மித்ராவின் கையை பற்றியவள், பாப்பு நான் உன் கூடவே வரேன் என்று சொன்னாள். ஆனால் அவளின் இந்த வார்த்தையில் சர்வாவிற்கு தான் கோபம் வந்தது. ஆனால் வேதாவின் இந்த செயலில் மித்ரா மற்றும் வர்ஷினி தான் குழம்பி போனார்கள். இதுவரை அவள் எதற்காகவும் இப்படி பயந்து எல்லாம் அவர்கள் பார்த்ததில்லை. அதில் குழம்பிய மித்ரா ஆதி அழைத்தும் கூட நகராமல் நிற்க, அவளின் கைகளை பற்றிய ஆதியோ, நான் உன்னை என் கூட வான்னு சொன்னேன் என்று சொன்னவன் அங்கிருந்து அவளை அழைத்து சென்றான். துருவனும் வர்ஷினியை அழைத்து கொண்டு செல்ல, இப்பொழுது அங்கே சர்வா மற்றும் வேதா இருவரும் தான் இருந்தார்கள். அதை உணர்ந்த வேதா வேகமாக அங்கிருந்து செல்ல போக அவள் கைகளை பற்றினான் சர்வா. அதில் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அதை உணர்ந்தவன் அவள் கைகளை விட்டான். அவளிடம் பேசுவதற்காக அவளை நோக்கி அவன் ஒரு அடி முன்னே வைக்க, அவளோ அவனை விட்டு 2 அடி பின்னால் சென்றாள். அதை பார்த்த சர்வாவின் இதயம் வலித்தது. தவறு செய்து விட்டோமோ என்று தோன்றியது. அவள் விருப்பமில்லாமல் அவளிடம் அத்துமீறி விட்டோம் என்று நினைத்தவன் அதற்கு மேல் அவளை நெருங்காமல் அவளின் முகம் பார்த்தவன், என்ன மாதிரி உனக்கும் என்ன பிடிக்கும்னு நினச்சிதான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. நான் உன்கிட்ட அப்படி அட்வான்டேஜ் எடுத்திருக்க கூடாது, தப்பு தான், சாரி என்று அவன் சொல்ல, அதில் விழி உயர்த்தி அவனை பார்த்தாள் வேதா. அவன் கண்ணில் தெரிந்த அந்த வலியையும் குற்ற உணர்வையும் உணர்ந்தவளுக்கு அப்பொழுதுதான் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதே உரைத்தது. மேலும் தொடர்ந்த சர்வாவோ,
நீ குட்டிமா கூடலாம் போக வேண்டாம், என்னை பார்த்து பயப்படவும் வேண்டாம், இனி நான் உன்கிட்ட நெருங்க மாட்டேன் என்று சொன்னவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். வேகமாக அவனின் கைகளை பற்றினாள் வேதா. அதில் என்னவென்பது போல் நின்றவன் அவளின் புறம் திரும்ப அவனை பார்க்காமல், உங்களை பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே, அது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கிஸ் பண்ணவோ கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன், அவ்வளோதான். பிடிக்கலனா அப்போவே உங்களை தள்ளி விட்டுருப்பேன்ல என்று அவள் கேட்க, அவளின் இந்த பதிலை கேட்டு லேசாக சிரித்த சர்வாவோ, அப்போ பிடிச்சிருக்கா என்று கேட்டான். அவன் கிஸ் பண்ணதை தான் பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறான் என்று நினைத்த வேதா அதிர்ந்து அவனை பார்க்க, அவள் எதனால் இப்படி அதிர்ச்சியுடன் பார்க்கிறாள் என்பதை உணர்ந்தவன் குறும்பாக சிரித்துவிட்டு, என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டான் என்று கேட்டான். அதில் லேசாக சிரித்த வேதா ஆமாம் என்று தலையசைத்தாள். அதில் மகிழ்ந்தவன் அவள் அருகில் செல்ல, இந்த முறை வேதா பின்னால் செல்லவில்லை, அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தாள். அவளை மென்மையாக அணைத்த சர்வா அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். அதில் வேதாவின் முகத்தில் அழகாக ஒரு புன்னகை தோன்றியது. பிறகு அவளின் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தவன், அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, போலாமா என்று கேட்டான். சரி என்று வேதா சொல்ல அவளின் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு சென்றான் சர்வா. இங்கு மித்ரா மற்றும் வர்ஷினி இருவரும் அவர்கள் கணவர்களிடம் கத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ எதுக்கு எங்களை இங்கே கூட்டிட்டு வந்தீங்க, அங்கே வேதா தனியாக இருக்கா என்று மித்ரா சொல்ல, அதில் கடுப்பான ஆதியோ, கொஞ்ச நேரம் அமைதியாக இராமோ, அவள் ஒன்றும் தனியாக இல்லை, அவள் புருஷன் அவள் கூட தான் இருக்கான், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்று ஆதி கோபமாக கேட்க, அப்பொழுதுதான் தன் தங்கைக்கு திருமணமாகிவிட்டது என்பதே மித்ராவிற்கு ஞாபகத்தில் வந்தது. அதிலும் ஆதியின் அந்த கோபத்தை பார்த்தவள் அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசவில்லை. வர்ஷினி கூட அதற்கு மேல் பேசவில்லை. அவளை பார்த்த துருவனிற்கு தான் சிரிப்பாக வந்தது. சிறிது நேரம் கழித்து அங்கு வந்து சேர்ந்தார்கள் சர்வா மற்றும் வேதா இருவரும். பழைய புன்னகையுடன் வரும் தன் தங்கை வேதாவை பார்த்த பிறகுதான் மித்ரா மற்றும் வர்ஷினிக்கு நிம்மதியாக இருந்தது. பிறகு பெண்கள் மூவரையும் பார்த்த துருவனோ, நெக்ஸ்ட் எங்க போனோம் என்று கேட்க, மூவரும் ஒரு சேர செம்ம டயர்டா இருக்கு, வீட்டுக்கே போலாம் என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்து சிரித்த ஆதி துருவன் சர்வா மூவரும் பைக்கை ஸ்டார்ட் செய்ய அவர்களின் பின்னால் அமர்ந்து கொண்டார்கள். பெண்கள் மூவரும் தங்களின் கணவர்களின் தோளில் சாய்ந்து கொண்டு இனிமையாக அந்த பயணத்தை ரசித்தவர்கள் வீடு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது ஏற்கனவே பொழுது விடிந்தே விட்டிருந்தது. இவர்கள் 6 பேரும் உள்ளே வர, கிருஷ்ணா, ரத்னவர்மா, ஜோதி, ஜானகி 4வரும் ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வெளியிலிருந்து வரும் இவர்கள் 6 பேரையும் பார்த்தவர்கள், எங்கப்பா போயிட்டு வரீங்க, அதுவும் இவ்வளோ காலையில, எப்போ போனீங்க, நீங்க போனதை நாங்க பார்க்கவே இல்லையே என்று கேட்டார் ஜானகி. அவர்களை பார்த்த துருவனோ, இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனோம், ஒரு சின்ன ஒர்க் அதான் என்று சொல்ல, அதை கேட்டு சரி என்று தலையசைத்த ஜோதியோ, சரிப்பா நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நாங்க காஃபி கொடுத்து விடுறோம் என்று சொன்னார். சரி என்று தலையசைத்த 6 பேரும் அவரவர் அறைக்கு செல்ல போக, அப்பொழுது வாசலிலிருந்து பாஸ் என்ற குரல் கேட்டது. அந்த வீட்டின் செக்யூரிட்டி ஹெட் தான் அங்கு நின்றிருந்தான். அவனை ஆதி உள்ளே அழைக்க, ஆதியின் முன் வந்து பணிவாக நின்றவன், பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி காம்பவுண்ட் வாலை பெருசாக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு பாஸ், அதுக்கான ஆட்கள் கூட வந்துட்டாங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா பாஸ் என்று கேட்க, அந்த பாடிகார்ட் சொன்னதை கேட்ட மித்ரா, வர்ஷினி, வேதா மூவரும் அதிர்ந்து ஆதியை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூவரின் அந்த அதிர்ச்சியை பார்த்த சர்வா மற்றும் துருவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியுமே, ஆதி நிச்சயம் இதை செய்வான் என்று. அதில்தான் சிறு சிரிப்புடன் அவர்கள் மூவரையும் பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள் துருவன், சர்வா இருவரும். இங்கு அந்த பாடிகார்டை பார்த்த ஆதியோ, இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு ஹைட்டாக கட்ட சொல்லுங்க என்று சொல்ல, சரி என்று
தலையசைத்த அந்த பாடிகார்ட் வெளியில் சென்று விட்டான். ஆனால் ஆதி கூறியதை கேட்ட பெண்கள் மூவரும் தான் அதிர்ச்சி மாறாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆதியை பார்த்த ரத்தினவர்மா, ஏன்பா ஆதி, ஏற்கனவே நம்ம வீட்டு காம்பவுண்ட் வால் ரொம்ப ஹைட்டு தான், அதையே அவ்வளோ ஈஸியாக யாராலையும் தாண்ட முடியாது. அப்படியே தாண்டினாலும் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு என்று கேட்க, அவரை ஒரு நொடி அமைதியாக பார்த்த ஆதியோ, உள்ள வர யாருக்கும் தைரியம் இல்லதான்ப்பா, ஆனால் வெளியே போக நிறைய பேருக்கு தைரியம் இருக்கு என்று சொன்னவன் மித்ரா, வர்ஷினி, வேதாவை ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு அவன் அறை நோக்கி சென்று விட்டான். ஆதி சொன்னதை கேட்டு புரியாமல் விழித்த ரத்னவர்மாவோ துருவன் மற்றும் சர்வாவை பார்த்து, உங்க அண்ணன் என்னடா சொல்லிட்டு போறான், எப்ப பாரு ஏண்டா புரியாமலே பேசுறான் என்று கேட்டார். அவரை பார்த்த துருவனோ, விடுங்கப்பா, அவன் எப்பவுமே அப்படித்தானே என்று சொன்னவர்கள் அதிர்ச்சியுடன் நின்றிருக்கும் பெண்கள் மூவரையும் ஒரு நொடி பார்த்துவிட்டு அவர்களின் அறைக்கு சென்று விட்டார்கள். இங்கு அதிர்ச்சியில் நின்றிருந்த மித்ரா, வேதா, வர்ஷினிக்கு மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. இரவு முழுக்க தங்களுடனே தானே இருந்தான், எப்பொழுது இவன் இந்த வேலையை பார்த்தான்? அந்த பாடிகார்டு வந்து அனைத்தும் தயாராக இருக்கிறது, ஆரம்பிக்கலாமா என்று கேட்கிறார் என்றால் இவன் ஏற்கனவே இதை முடிவு செய்து சொல்லிவிட்டான் தானே அர்த்தம். ஆனால் எப்பொழுது செய்தான் என்றுதான் யோசித்து கொண்டிருந்தார்கள். இங்கு மற்றொரு புறம் தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாக அவனின் தாய் தந்தையிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் விஸ்வா. ஆதியின் இந்த செயலை பார்த்து அதிர்ந்திருக்கும் மித்ரா, வர்ஷினி, வேதா மூவரும் என்ன செய்ய போகிறார்கள்? தன் மகன் விஸ்வா வேற ஒரு பெண்ணை காதலிப்பதை அவனின் மூலமாகவே தெரிந்து கொண்ட அவனின் தாய் தந்தை இருவரும் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள்? விஸ்வா தன் காலை எடுக்காததால் சோகத்தில் இருக்கும் அம்ருவிற்கு அவன் தங்களின் காதலை பற்றி அவனின் வீட்டில் சொல்லிவிட்டான் என்பது தெரிய வந்தால் என்ன செய்வாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.